சபரிமலை ஓர் யாத்திரை இல்லை. ஒரு மனிதன் தனது உடல், மனசு, ஆன்மா மூன்றையும் பரிமாறிக்கொள்ளும் பாதை. ஐயப்பன் சொன்ன வழியில் நடப்பவன் உலகத்தை வெல்லும் முன்னே தன்னையே வெல்ல கற்றுக்கொள்கிறான். ஆனால் இந்த பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் 10 முக்கியமான உண்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் இந்த பயணத்தின் ஆழத்தை நாம் உணர முடியாது. 41 நாட்கள் உன்னை நீ வெல்லும் காலம். சபரிமலைக்கு போவது ஒரு சுற்றுலா அல்ல. 41 நாள் விரதம் என்பது மனிதன் தனது அழுக்கும், கோபமும், ஆசைக்கும், சிந்தனைகளுக்கும் மேலே எழும் தினங்கள். இந்த 41 நாட்களில் கருப்பு உடை அணிவது வெளியில் உருவம் மாறுவதற்காக இல்லை, உள்ளே மாற்றம் தொடங்கியிருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவூட்ட. 2 உடல் சுத்தம். உள்ளத்தின் வாயிலாக இந்த யாத்திரையில் தினமும் குளிப்பது வழக்கம். அது ஒரு உடல் பரிசுத்தம் மட்டுமல்ல, நம்மை பாதிக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை கழுவும் ஒரு தினசரி யோக பயிற்சி. சுத்தமான உடல், அமைதியான மனசு, அமைதியான மனசு, ஆழமான ஆன்மீகம், 3 மலையை ஏறும் ஒரே மருந்து. பணிவு சபரிமலைக்குச் செல்லும் ரகசியம். எவன் உயர்ந்தவனாலும் மலைக்கு முன்னால் எல்லோரும் சமம். பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், புகழ் இருந்தாலும் 18 படிகளின் முன் நாம் பூஜ்யம். அதுதான் ஐயப்பனின் பாடம். அகம்பாவத்தை விட்டு வா, நான் காத்திருக்கிறேன். 4 கொடுக்கும் பயணம், கேட்கும் பயணம் அல்ல. ஐயப்பனை பார்க்கச் செல்லும் வாழ்க்கையில் மக்கள் அங்கே ஆசை பட்டியல் எழுதவில்லை. மாறாக, நான் என்ன கொடுக்க முடியும் என்ற தியானத்தோடு செல்கிறார்கள். ஏனெனில் ஐயப்பனை அடைவது ஆசைகள் நிறைவேற்றுவதற்காக அல்ல, ஆசைகளை வெல்லத்தான். 5 இறைவனை விட பயணம் பெரியது. சபரிமலை பிரசாதம், மலையடி பச்சை, கோவிலின் தங்க ஒளி, இவையெல்லாம் கடைசியில் கிடைக்கும் அனுபவங்கள். ஆனால் ஜெய்மால யாத்திரை பாதை தாண்டும் போது மரங்களின் நிழல், மழையின் வாசனை, வழியில் வரும் சுவாமிகள் கூட நடந்து வரும் சொற்கள் அதே தெய்வ அனுபவம். அதனால் ஐயப்பனை பார்க்கும் சுகத்தை விட ஐயப்பனின் பாதையில் நடப்பதே மேல். 6 ஐயப்பா என்ற ஒலி தன்னுள் ஜெபம் சபரிமலை பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரம். இது சாதாரண கோஷம் அல்ல, அது மனதை ஒருமைப்படுத்தும் தியானம். பயணத்தில் வரும் சோர்வை உடைக்கும் சக்தி, தனிமையில் நம்மை காக்கும் நம்பிக்கை. அது உள்ளுக்குள் எழும் நானும் ஒரு பக்தன் என்ற உணர்வு. 18 படிகள், 18 வாழ்க்கை பாடங்கள். சபரிமலையின் 18 படிகள் பிரதிபலிப்பது ஒரு மனிதன் தனக்கு உள்ள 18 உள்ளார்ந்த தடைகளை. கோபம், பேராசை, பொறாமை, பொய், காமம், அகங்காரம். ஒவ்வொரு படியும் ஒரு குறையை கடந்து ஒரு உயரத்துக்கு கிளம்பும் தருணம். ஒரு மனிதன் உள்ளே வென்ற பிறகுதான் ஐயப்பனின் தரிசனம் உணர்வு பெறும். 8 சபரிமலை, ஒரே கோவில், எல்லாரும் சமம். இங்கு ராஜாவும் ஏழையும், பெரியவனும் சாதாரணவனும் ஒரே வரிசையில் நிற்கிறார்கள். ஒரே சொற்களால் கூப்பிடப்படுகிறார்கள், சுவாமி. சபரிமலை நமக்கு சமத்துவத்தின் மிக உயர்ந்த பாடத்தை கற்பிக்கிறது. 9 பச்சை காடு, உண்மையான யோக பூமி. சபரிமலை பாதையில் சொல்லாமலே கற்றுக்கொள்ளும் 100 பாடங்கள். ஆழமான காடு, பனிமந்த காற்று, படர்ந்த மலைப்பாதை. இந்த இயற்கை அனைத்தும் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது. இயற்கைதான் முதல் குரு, மனிதன் பின்னால் குருவை தேடுகிறான். 10 மலையாள பயணம் முடிவல்ல, துவக்கம். ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கும்போது மக்கள் ஓம் ஸ்ரீ ஐயப்பா என்றால் சும்மா சொல்வதில்லை. அது இந்த அனுபவத்தை வாழ்க்கையிலும் தொடர்வேன் என்ற மனிதனின் வாக்குறுதி. சபரிமலையில் பெற்ற அந்த அமைதி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை வாழ்க்கை முழுவதும் வாழ்வின் ஒளியாக மாறும். சபரிமலைக்கு செல்லும் முன் தெரிந்து கொள்ள வேண்டியது: ஐயப்பனை அடைவதற்கான பாதை, உன்னை நீ அடைவதற்கான பாதை. இந்த பயணம் கால்நடையால் அல்ல, ஆன்மாவின் சக்தியால் முடியும். சுவாமியே சரணம் ஐயப்பா.